ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுருச்சி தமிழ். இன்றைக்கி நம்ம டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனல் மதுருச்சி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டல்கோனா காஃபி பண்ணலாம். தேவையான பொருட்கள்: இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சுகர், அப்புறம் ஹாட் வாட்டர், மில்க், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இன்றைக்கி நான் நெஸ்கஃபே ரெட் மக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன், மெஷரிங் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுவும் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சேம் குவான்டிட்டி ஹாட் வாட்டர். கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து மற்றது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணும்னா. ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு, நம்ம எக் பீட்டர் இல்லாட்டி விஸ்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கேக் மிக்சர் இருந்ததுன்னா அதை வச்சு பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்துடும், விப் பண்ணிடலாம். இல்லைனாலும் இதை வச்சியும் பண்ணலாம். அது காமிக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. அந்த காஃபியும் அந்த சுகருமே சேர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராதியாக வரும். அதுதான் இந்த டால்கோனா காஃபியோட மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் அடிச்சுட்டே இருங்க. இது இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு ஃபோக்கால் பண்ணலாம், டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரிச்னஸ்க்காக இந்த காஃபி மேட், நெஸ்லே காஃபி மேட்டு க்ரீமர், இதை சேர்த்து பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திக்காக வரும், நல்ல விப்பிங்க வரும். உங்கள்கிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக அதை வச்சு பண்ணிங்கனாலே வந்துடும். காஃபி பவுடரும் சுகரும் மட்டும் பண்ணாலே வந்துடும். நான் இது இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா கொஞ்சமாக பால் பவுடர் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விப் பண்ணோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக நல்ல சாஃப்ட் பீக்ஸ் வரணும். நம்ம கேக்குக்கு க்ரீம் விப் பண்ணுற மாதிரியே நல்லா விப் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஒரு 10-15 நிமிஷம் கைவிடாமல் நீங்கள் விப் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும், டார்க் காஃபி கலர்லேருந்து இந்த கலருக்கு வந்துடும். ஸோ க்ரீமர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறுமே காஃபியும் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணாலே நல்லா வரும். ஸோ ஹாட் மில்க், நல்லா பாய்லிங் மில்க் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு முக்கால் இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் 80 to 90% பால் விட்டுடுங்க கிளாஸில். அதுக்கு மேலே நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற இந்த டால்கோனா ஆர் இந்த விப்டு காஃபி இதை போட்டுடுங்க. நம்ம நல்லா விப் பண்ணி திக்காக இருக்கிறதுனால அதை அப்படியே மேலே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். மேலே வந்து அப்படியே லெவல் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ட்ரெண்டிங் and very much in vogue Dalgona coffee is ready. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், சில் மில்க்லேயும் சர்வ் பண்ணலாம், ஐஸ் காஃபி மாதிரி. வேறு ஏதாச்சும் ஃப்ளேவர்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கப்புச்சினோட இது இருந்ததுன்னா உங்கள்கிட்ட அந்த ஸ்டிக்ஸ் மாதிரி கிடைக்கும் நெஸ்லேயில், அது இருந்ததுன்னா அதை கூட வச்சுட்டு இந்த மாதிரி விப் பண்ணலாம். ஸோ ஹாட் சாக்லேட் போட்டும் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் இதை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இது பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மதுருச்சி தமிழுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.